find the period and amplitude of y is equal to sin 7x. அதுலேயே செகண்ட் சம்பா அது எப்படி போடலான்னு பாருங்கள். நார்மலாக y is equal to a sin bx அப்படின்னு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் a. ஓகேவா? இதோட பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 2π by மாடுலஸ் ஆஃப் b. இது ஃபார்முலாஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. y is equal to a sin bx அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்ம். ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் a. பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 2π by மாடுலஸ் ஆஃப் b. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to sin 7x. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப ஏக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 1. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 7. அப்போ ஆம்ப்ளிடியூட் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது அதோட வேல்யூ, மேக்னிடியூட் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் 1. பீரியட் அப்படிங்கிறது 2π by மாடுலஸ் ஆஃப் 7. மாடுலஸ் ஆஃப் 7 வந்து 7 தான். ஸோ 2π by 7 அப்படிங்கிறது அதோட பீரியட். ஆம்ப்ளிடியூடுங்கிறது 1. இதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். y is equal to மைனஸ் சைன் ஆஃப் 1/3x. ஸோ இது அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், -1 இருக்குது. பிக்கு பதில் என்ன இருக்குது? 1/3 இருக்குது. ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் -1. மாடுலஸ்க்குள்ளே -1 இருந்தால் என்னவாயிரும்? 1ன்னு மாறிடும். அப்போ இதான் ஆம்ப்ளிடியூட். இதோட பீரியட் வேணும் அப்படின்னா பீரியடுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? 2π by மாடுலஸ் ஆஃப் p. இப்போ 2π by மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 1/3. 1/3 மாடுலஸ் எடுத்தோம்னா 1/3 தான். அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப 2π by 3/1 வரும். அதாவது 6π அப்படிங்கிறது இதோட பீரியட். ஓகேவா? இதிலே தேர்ட் சம் y is equal to 4 sin of -2x. அதே கான்செப்ட் தான்ப்பா. a sin bx அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ a is equal to 4, b is equal to -2x. அது -2 தான் இங்கே வந்து b. ஓகேவா? ஸோ இதை கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா? ஆம்ப்ளிடியூட் is equal to மாடுலஸ் ஆஃப் a. மாடுலஸ் ஆஃப் 4 வந்து 4 தான். பீரியட் அப்படிங்கிறது 2π by மாடுலஸ் ஆஃப் b. மாடுலஸ் ஆஃப் -2. -2ஓட வேல்யூ வந்து மாடுலஸ் எடுக்கிறப்ப +2 ஆயிரும். 2 கேன்சல் ஆகி π அப்படிங்கிறது இதோட பீரியட் வேல்யூ. ஓகேவா? தென் அப்பா எவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்காரு, நான் அவளோட கத்த வேண்டியதாக இருக்குது. ஸ்கெட்ச் தேர்ட் சம். sketch the graph of y is equal to sin 1/3x for 0 to 6π. 0 to 6πக்கு இந்த கிராஃப்க்கு வந்து ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to sin 1/3x. இதோட ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்குது? ஆம்ப்ளிடியூட் வந்து 1ன்னு வரும். பீரியட் வந்து ஏன்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் வந்து முன்னாடி 1 தான் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 1. பீரியடுக்கு வந்து 2π by 1/3 போடுவோம். அப்போ 1/3 மேலே போகிறப்ப 6π அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு வந்து கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வேவ் வந்து 6π. 6πனா ஒரு கம்ப்ளீட் வேவ். இதுதான் கம்ப்ளீட் வேவ். இந்த ரேஞ்ச் வந்து 1, இங்கே வந்து 3π, இங்கே வந்து 6π. அவ்வளோதான். இந்த ரேஞ்ச் வந்து -1. அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் ஸ்கெட்ச் த கிராஃப். ஸ்கெட்ச் த கிராஃபுக்கு வந்து நீ ஏயோட வேல்யூ கண்டுபிடிங்க, அதோட பீரியட் என்னென்னு கண்டுபிடிங்க. பீரியடில் ஃபினிஷ் ஆகணும், ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபினிஷ் ஆகணும். இங்கே 6π வருதுன்னா 6πல ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபினிஷ் ஆகணும். அப்போ அதில் ஹாஃப் வேர் கட் பண்ணக்கூடிய இடம் வந்து 3π அப்படின்னு அதோட பாதியை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா?